ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பீட்ரூட் எல்லாம் இருக்குது. பீட்ரூட் பிரியாணி தாங்க. இந்த பீட்ரூட் பிரியாணி சொல்லுவாங்க, பீட்ரூட் பிடிக்காதவங்க செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு. பீட்ரூட் பிடிக்காதவங்க மட்டும் இல்லைங்க, பீட்ரூட் பிடிச்சவங்களும் கூட பார்த்திங்கன்னா வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ணும், பீட்ரூட்டில் நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க இந்த பிரியாணியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. இதுக்காக பார்த்திங்கன்னா 3 பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. 3 பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, அடுத்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டை ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பிரியாணி பாட்டு வச்சுருக்கிறேங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நான் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன், 2 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா 1.5 பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அது ஒரு டம்ளர் சேர்க்குறேன். அடுத்து பேலன்ஸ் இருந்தால் 1.5 பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்க்குறேன். சேர்த்து இந்த அரிசிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, நம்ம தண்ணி மட்டும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் புதினா சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அரிசியும் தண்ணியும் சமமான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தூக்கி தம்மில் வச்சிடலாம். தம்மில் நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நல்ல சூப்பரான பீட்ரூட் பிரியாணிங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டேஸ்டியான ரெசிபி பார்த்திங்கன்னா பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், பீட்ரூட் பிடிச்சவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோட இந்த பீட்ரூட் பிரியாணி ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்ததுங்க. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.